ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்ற ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். இன்று 2 விடயங்களை நம்ம பேசுகிறோம். ஒன்று வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு கடுமையான கண்டனம், இன்னொன்று அவருக்கே பாராட்டு. இது என்னங்க ஒரே நேரத்தில் கண்டனமும் பாராட்டும் விஷயம் இருக்குது, பேசுவோம் நம்ம. முதல்ல இன்றைக்கி நடந்திருக்கிற ஒரு விஷயம், திமுக விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்களை இந்த அரசு கைது செய்திருக்கிறது. எதற்காகனா 18ஆம் தேதி கோவில்பட்டியில் ஒரு நிகழ்ச்சி, அந்த சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றதற்காக ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டம். அந்த உறுப்பினர் கருணாநிதி அந்த நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகிறவர் மார்க்கண்டேயன். திமுக சட்டமன்ற உறுப்பினர் வகையில் பேசும்போது ஒரு வார்த்தையை மீறி முதலமைச்சர் விஜய் அவர்களை சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை சொல்லி வசைபாடுகிறார். இதுதான் விஷயம். என்ன நடந்தது அப்படின்னா, சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசும்போது, வெளியில் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். இந்த பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு எடுத்தாவே சட்டமன்றத்தை விட்டு ஓட்டமாக ஓடிடுறாங்க திமுக ஆட்கள். அடுத்த முறை ஒன்று நடக்கிறப்ப இந்த பார்ட்டி ஃபண்டு விரிவாக பேசி கேட்டுட்டு போகணும் அப்படின்னா, அந்த சட்டமன்ற கதவெல்லாம் இழுத்து பூட்டிட்டா ஓட மாட்டாங்கல்ல, அப்படி கேட்க வைக்கணும் அப்படின்றத அவர் சொல்ல வர அர்த்தம். அதான் சொல்லார் விஜய் மேடையில் பேசும்போது. அதை குறிப்பிட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர் விளாத்திக்குள்ள இருக்கிறாரில்ல, அவர் மார்க்கண்டேயன் பேசும்போது, முதலமைச்சர் இப்படி பேசியது வந்து கண்டிக்கத்தக்கது, இது இப்படிலாம் செய்ய முடியாது, சினிமா வசனம் மாதிரி சட்டமன்றத்தில் பயன்படுத்த முடியாதுலாம் சொல்லலாம், அது வேற விடயம். அதற்காக வந்து நீ சட்டமன்றத்தை நீ போட்டு பாரு, அவன் கையை வந்து உடைச்சிட்றான் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசின அந்த வார்த்தை சர்ச்சைக்குரியது. இதற்கு உடனடியாக தாவேக்காரனுடைய நிர்வாகிகள் அங்கே போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. முதல்ல எடுத்துக்கல, பிறகு உடனே அந்த வழக்கு எடுத்துக்கிட்டு நேற்று உடனே வழக்கு பதிவு 19 இன்னைக்கு கைது அவர். இதில் ஏன் இவ்வளோ வேகம் காட்டுறாங்க அப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டில் தாவேக தரப்பினர் மீது பல புகார்கள் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. திமுக தரப்பில், அதிமுக தரப்பில் பலரும் அங்கங்கே கொடுத்துருக்குறாங்க. அதன் மீது இவ்வளோ வேகமான ஒரு கைது நடக்க மாட்டிருக்குது. பாலியல் குற்றச்சாட்டு, அந்த தாவேக நிர்வாகி மீது பாலியல் குற்றச்சாட்டு வெளிப்படையாக வந்தது. அது என்ன ஆச்சுன்னு இன்ன வரைக்கும் தெரியல. ஆனால் திமுக சட்டமன்ற உறுப்பினர் திமுகவுடையனா ஏன் பாஞ்சி போய் தாவேக அரசு, இந்த நிர்வாகம் ஏன் கைது பண்ணுது, இந்த காவல்துறை அப்படின்ற கேள்வி இருக்கிறது. இவர் பேசியது வன்முறை, அது சட்டப்படி ஒரு வழக்கு போட்டு நீங்கள் நேராக கோர்ட்டில் பார்த்துக்கணும் கூட சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். பொதுவாக அரசியல் நிகழ்ச்சி வழக்குகள் அப்படி இருக்குது, ஏன் கைது பண்ணணும்? தூத்துக்குடி மாவட்டத்தில் இதோட 2வது சட்டமன்ற உறுப்பினர் கைது. முதல்ல அனிதா ராதாகிருஷ்ணன், இப்பொழுது இவர் மார்க்கண்டேயன். 2 பேருமே இந்த மாதிரி 2 பேர் மேலே இந்த வழக்கு மிரட்டல் விடுவது, பொது இதுக்கு வந்து பங்கம் ஏற்படுத்துவது, 2 தரப்பினருக்கும் மோதலை ஏற்படுத்துவது, இதுதான் வழக்கு பிரிவு. இதுக்காக ஒரு மெனக்கிட்டு ஒரு பெரிய போலீஸ் பட்டாலியனை கூட்டின்னு போயிட்டு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்றைக்கி எப்படி இருக்குது, காவலர்கள் பற்றாக்குறை இருக்கிறது, இந்த மாதிரி விடயங்களுக்கெல்லாம் நீ போட்டு ஒரு சம்மன் அடிச்சுட்டு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணால் முடிஞ்சு போச்சு விஷயம். இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ ஃபோர்ஸை பயன்படுத்தி கொண்டு போய் நிறுத்தி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் விஜய் அரசுக்கு ஏன் வந்தது? இதுதான் கேள்வி. இன்னொன்று வந்து என்னென்னா, எப்பவுமே தோற்று போனவர்களும் பலகீனமானவர்களும் அவதூறை வார்த்தை, அவங்களுக்கு ஒரே ஒரு ஆயுதம் அவதூறை வாரி வீசுறது, வன்முறையாக பேசுவது. இது எல்லா வரலாறு முழுக்க நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா, பலகீனமானவனும் தோற்று போனவனும் விமர்சனங்களை அவதூறுகளை நிறைய கண்ட மேனிக்கு வாரி வீசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை. அதுதான் இப்போ விஜய் வந்து வெற்றி பெற்றவர். அது ஒரு குறிப்பிட்ட கட்சி தொடங்கின 2 வருஷத்தில் ஒரு பிரம்மாண்ட வெற்றி. இந்த மாதிரி 108 தொகுதி அவரதே 2 தொகுதி சேர்த்து 108 தொகுதி கைக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ முதலமைச்சர் வந்து ஆதரவில் முதலமைச்சராக உட்காந்துட்டு இருக்கிறார், அது வேறு விடயம். வெற்றி பெற்றிருக்கிற நீங்கள் தோற்று போனவர்களை பார்த்து அப்படியே ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் பெரிய ஒரு வீரத்துக்கான அழகு. அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக இப்போ திமுகவுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போகுது. திமுகவுடைய அந்த தொடக்க காலம் வந்தாங்களே 71 பிறகு வந்தது, பிறகு அந்த காலகட்டம் அவங்க முதல்ல அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வன்முறை வந்து தலையேற்றுது. அண்ணா அவர்கள் வந்து 1944 கட்சி தொடங்கும் போது வச்ச முழக்கம் என்னன்னா, கத்தியை தீட்டாதே தம்பி, புத்தியை தீட்டுங்கன்னு திரைப்படத்தில் எம்ஜிஆர் மூலமாக வச்சு பாட்டாகவும் கொண்டு வந்தார். அண்ணா பேசினது அது அன்றைக்கி. அதுக்கு பிறகு வந்துட்டு வன்முறையை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம், இதுதான் அண்ணாவனுடைய முழக்கம். தன்னுடைய தம்பிகளுக்கு வன்முறையை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம், இதுதான் சொல்கிறார். இப்படிப்பட்ட வாசகத்தோடு வந்த இந்த அண்ணாவின் தம்பிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் அளவுக்கு மீறி வன்முறை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிகப்பெரிய, கட்சிக்காரன் அங்கங்கே ஸ்டேஷனில் போய் உட்காந்துட்டு நான் யார் தெரியுமா, இங்கே நாங்கள் தான் ரூல் பண்ணோம், இன்னும் எங்கள் பேச்சு நீங்கள் கேட்குறீங்கன்னா, காவல் நிலையத்தில் அவங்க பண்ணாத அழிச்சாட்டியும் இல்லை. அது வரைக்கும் சட்டம் ஒழுங்கு காவல்துறைனா அது ஒரு கம்பீரமாக இருந்துக்கிட்டு இருந்தது. முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்கள் தன்னுடைய
சகோதரியினுடைய உறவினர் ஒருத்தர் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறாருன்னா தொலைபேசி எடுத்து மாவட்ட எஸ்பிக்கு பேசி, தயக்கம் காட்டாதீங்க, யாராக இருந்தாலும் சட்டப்படி நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னாரு. கைது செய்யப்பட்டார். இன்றைக்கி அதெல்லாம் நடக்குமா? அப்படி இருந்த அந்த காவல்துறை எங்கே வந்து அதை என்ன சொல்கிறது, பாதை மாறுகிறது அப்படின்னாக்கா, திமுக ஆட்சியில் அவங்க வந்து ஒரு அதிகாரம் எல்லாம் முழுக்க கட்சிக்காரங்கன்னா நாங்கள் சொல்கிறத கேட்கணும், மலையை கூட நாங்கள் உருட்டிட்டு போவோம், நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணும், முடிஞ்சால் எங்களுக்கு மலையை உருட்டுறது கூட வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஒழிய, இந்த மலையை உருட்டிட்டு போகிறது தப்புன்னு நீங்கள் குறுக்க வரக்கூடாது, அவ்வளோதான். உங்கள் சட்டம் இருக்காது உடம்புல இப்படின்னு மிரட்டல் தமிழ்நாடு முழுக்க. அந்த காலகட்டத்தில் மிக பிரசித்தி பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்க தலைவர் விபி சிந்தன் அவர்கள் வந்து வடசென்னையில் சமூக விரோதிகளால் அப்படின்னு ஒரு பேர் அடித்து வீழ்த்தி மண்டையை உடச்சி கீழே போடுறாங்க. அப்புறம் ஸ்டான்லி மருத்துவமனை கொண்டுட்டு வராங்க, அவர் காப்பாற்றப்படுறாரு. வன்முறை தாண்டவம் ஆடுது. ஆளுங்கட்சி தரப்பில் தான் அந்த வன்முறை நடந்தது. ஏன்னா அந்த அரசு தரப்புக்கு எதிரான தொடர்ந்து தொழிற்சங்க போராட்டம் அது. அப்போ திமுகவுக்கு வேறு வழியில், அந்த அரசுக்கு வேறு வழியில்னு வன்முறையை வந்து கையில் எடுத்ததாக சொல்லி பேச்சு அன்னைக்கு. இப்படி தொடர்ச்சியாக ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து வன்முறை எதற்கெடுத்தாலும் ஒரு அராஜகம், ஒரு உச்சம். ஏன்னா ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது. நாங்கள் வைக்கிறது தான் சட்டம், நாங்கள் பேசுகிறது தான் சட்டம், நாங்கள் சொல்கிறது தான் அங்கே அதிகாரம். நீங்கள் அதிகாரின்னா அதிகாரி, நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்டுக்கணும், அதுக்கு பேர் தான். அது மாற ஆரம்பிச்சதெல்லாம் அப்போதுலேருந்து தான். அதனுடைய உச்சம் எங்கே வந்து நிற்குதுன்னா 1975 ஜூலையில் வந்து எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்க. பார்த்துட்டு இந்த காவல்துறை எல்லாமே பட்டியல் போட்டு தூக்கடா ஊருக்கு ஊருன்னு அப்படி தூக்கி வச்சு செஞ்சது தான் அது. பழிக்கு பழி எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதான் எமர்ஜென்சியில் திமுகவினர் வந்து இது பலமுறை நம்ம பேசியிருக்கிறோம். என்னென்னா, நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் அப்படின்னு இருந்தது அந்த காலகட்டத்தில். ஒட்டுமொத்தமாக ஒரு மக்கள் வெறுப்பு, உங்களுடைய இந்த எமர்ஜென்சிக்கு எதிராக உங்களை கைது செய்து இப்படி சித்திரவதை பண்ணி நிறைய இடத்துல அடித்தது, இந்த இதெல்லாம் பார்த்து எந்த பொதுமக்களும் உங்களுக்கு ஆதரவாக கொதிக்க வரல. என்னென்னா அவங்க செய்ததுக்கு அனுபவிக்கணும் அப்படின்றது தான் நடந்தது அன்றைக்கி. நிறைய பேர் திமுக ஆட்கள் போட்ட செலவிக்கு போட்ட வேஷ்டி சட்டி திரும்ப வாங்காமையே இருந்துட்டாங்க அப்படின்லாம் கதை இருக்குது, நிறைய எமர்ஜென்சி கால கதை. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, அதிகாரத்தில் இருக்கும்போது அவர்கள் உச்சகட்டமாக ஆடினார்கள், அதனுடைய பலன் எமர்ஜென்சி வந்தது அனுபவித்தாங்க. தாவேகா விஜய் அரசு அவர்களுக்கு என்ன நம்ம சொல்ல வரோம்னாக்கா, உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, அவங்க தோற்று போனவங்க பலகீனமானவங்க புலம்புவாங்க தான், ஏதாவது பேசுவாங்க, சட்டம் ஒழுங்கு கெடுக்கிறதுக்குன்னே வன்முறையாக பேசுவாங்க. முடிஞ்சால் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குன்னு சொல்லி விட்டுடுங்க, இல்லை தவிர்த்துட்டு போங்க. அதெல்லாம் நீங்கள் வெற்றி பெற்ற நபர்கள், அவன் கத்திக்கிட்டு தான் இருப்பான், தோற்றவனும் பலகீனமானவனும் பதில் சொல்ல முடியாதவனும் ரொம்ப குமுறிக்கிட்டு இருப்பான், தினசரி அவதராக பேசிக்கிட்டு இருப்பான். இதுதான் ஒரு வார்த்தை. தோல்வி அடைந்தவனும் பலகீனமானவனும் அவதூறைத்தான் கையில் எடுப்பான். அதை தான் அவங்க எடுக்கிறாங்க திமுக. இது வன்முறையை தூண்டுற பேச்சு தான். நான் வந்து நீ செய்து பாரு, நான் கையை உடைக்கிறேன் அப்படின்றதுலாம் அளவுக்கு மீறின வன்முறை. அதனால் அவங்களுக்கு வந்து அது தொடர்ந்து அந்த குணாதிசயம் இருக்கும், அதை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதிகாரத்தில் இருக்கிற நாம தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அடிக்கடி இந்த வார்த்தையை மதிப்புக்குரிய சுபவீரபாண்டியன் அவர் கூட சொல்லுவார். என்னன்னா, அதிகாரத்தில் இருக்கிறவன் வந்துட்டு இந்த எண்ணெயோடு இருக்கிற கரண்டியை எடுத்துகிட்டு நடந்துட்டு போகிற மாதிரி பக்குவமாக மெதுவாக தான் நடந்துட்டு போகணும், வெறுங்கையோடு இருக்கிறவன் வீசி வீசி நடக்கலாம் அப்படின்னு. திமுக வெறுங்கையோடு இருக்குது, அது வீசி வீசி நடக்குது. நீங்கள் கரண்டிக்குள்ளே ஒரு அதிகாரம், மக்களுக்கான சேவைன்ற எண்ணம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு நீங்கள் பொறுமையாக போகணுன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு வேறு விஷயத்தில், சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். நிறைய இடத்துல இன்ன வரைக்கும் பாலியல் சீண்டல் அடிக்கடி வந்துட்டுருக்கு, லாக்அப் டெத் நடந்துக்கிட்டு இருக்குது, பொதுமக்களுக்கான காவல் இன்னும் உறுதிப்படுத்த முடியலை, போதைப் பொருளினுடைய நடமாட்டம் இன்னும் வந்து கட்டுப்படுத்த முடியல. இது நிறைய இதில் கவனம் செலுத்தணும் விஜய் அரசு. அதற்காக தான் சொன்னேன், இது கண்டிக்கக்கூடியது, இப்படியான விஷயங்கள் இது சரியானதல்ல, இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ வன்முறையை வந்து தூண்டுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு போட்டோம், வேறு வழி இல்லை, அவ்வளோதான். மக்கள் பார்த்து சிரிச்சிட்டு போயிடுவாங்க, இவங்க எப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், அவர் சைலண்ட்டாக அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு, இதுதான் நடக்கும். அதனால் நீங்கள் பதிலுக்கு வந்து கைது அப்படின்றப்ப இதை வந்து மேற்கோள் காட்டி உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் எங்களுக்கு தான் அதிகாரம், நாங்கள் சொல்கிறது கேட்கணும்னு வட்டாரத்துக்கு வட்டாரம் அந்த வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் வட்டாரம் வந்து ஒட்டாரமாக போவோம். ஒட்டாரம்னா அது ஒரு மிதமிஞ்சி போகிற சொல்கிற வார்த்தை, அது அப்படி தான் போவோம். அப்புறம் திரும்ப உங்களுக்கு ஒரு நெருக்கடி, மக்கள் தூக்கி வீசக்கூடிய அளவுக்கு வருவாங்க. அது கூடாது அப்படின்றது தான் நம்ம சொல்ல வரோம். அதிகாரம் கிடைத்திருக்கிறது, தக்க வச்சுக்கிட்டு கொண்டுட்டு போகணும். இந்த ஒரு வன்முறையை வந்து வன்முறை வார்த்தைகளை பேசி இந்த அவப்பேரை ஏற்படுத்தணுன்றதுக்குன்னே பேசுவாங்க. பவரில் இருக்கிற அதிகாரத்தை கை வச்சுருக்க நீங்கள் தான் பக்குவமாக நடந்துட்டு போகணும். இப்படியான கைதுகள், இப்படியான விஷயங்கள் வந்துட்டு உடனே பாருங்கள், திமுகனுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய தேசிய பிரச்சனையாக, நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த பிரச்சனை பெரிய தேசிய பிரச்சனை சொல்லிட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அறிக்கை. கனிமொழி அந்த பக்கம் உருட்ட ஆரம்பிச்சிருச்சு பெரிய அறிக்கை. வேறு எந்த பிரச்சனைக்கெல்லாம் வரமாட்டாங்க.
எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மட்டும் திமுகவினுடைய குரல்கள் அரசுக்கு எதிராக இருந்துக்கிட்டே இருக்கும். தெரிஞ்ச விஷயம், ஊரறிஞ்ச விஷயம்தான். இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. அதனால் வருங்காலத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை குறைச்சிக்கிட்டு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை வந்துட்டு கவனம் செலுத்தணும். இந்த கைது நடவடிக்கை உண்மையில் இது கண்டிக்கக்கூடியது, தேவையில்லாத ஒன்று. இதுதான் அந்த விஷயம். 2வது ஒரு விஷயம் பாராட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா? என்னென்னா ராவணாவில் ஒரு விடயம் பேசியிருந்தேன். தமிழ்நாடு மின் வாரியத்துக்காக வந்து ஒரு 4000 கோடி கட்ட வேண்டிய ஒரு நபர் ஊழல் முறைகேடு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. அறப்போர் இயக்கம் அந்த வழக்கை போட்டது. அந்த வழக்கு முறைப்படி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி அது வந்து முறைகேடு. கட்ட வேண்டிய தொகையெல்லாம் சேர்த்தா ஒரு 4000 கோடி இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களோடு அவர் நட்பு பாராட்டி கொண்டு கடந்த ஆட்சியில் அதிமுகவில் தொடங்கி பிறகு வந்த திமுகவிலும் சரி, திமுகவிலும் ஒன்றும் நேர்மையான நடவடிக்கை எடுக்கலை. எம்ஏஎம் ராமசாமியினுடைய வளர்ப்பு மகன் முத்தையா என்கிற ஐயப்பன், அவர் தான் அந்த நிலக்கரி இறக்குமதி செய்து மின் ப்ரொடக்ஷன் மின்சார உற்பத்தி பண்ணி கொடுக்குறவர். அதில் முறைகேடு நடந்திருக்கு. கடந்த பல ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் தொடங்கி திமுக ஆட்சி வரைக்கும் அப்பப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து சந்திப்பார், ஒரு தொகையை கொடுப்பாரு, சில கோடிகள். அப்புறம் அதிகார வட்டத்தோடு ஒட்டிக்கிட்டு அந்த மந்திரியை பார்த்து பேச வேண்டியதை பேசி அப்படியே போயிடும். அது நத்தம் விஸ்வநாதன் முன்னாடி அமைச்சராக இருந்தபோதும் அப்படி தான் நடந்தது. செந்தில் பாலாஜிக்கும் அப்படி தான் நடந்தது. இப்பொழுது இந்த ஊழலுக்கு எதிரான ஆட்சின்னு சொல்லிட்டு வந்திருக்கிற விஜய் ஆட்சியில் முதலமைச்சர் விஜய் அவர்களை இந்த நபர் நேரில் சந்தித்து, ஏன்னா விஐபி இல்லை, பெரிய அளவில் கோடிகளை சுருட்டுனாக்கா விஐபி கெஸ்ட் அவங்களாம். இந்த வயிற்று பழப்புக்கு அங்கங்கே கையை வைக்கிறாங்களோ அவங்க தான் பெரும் குற்றவாளிகள். ஒயிட் காலர்னு சொல்லிக்கூட இந்த பெருந்தலைகள் எல்லாம் ஒரு 5000 கோடி 10,000 கோடி கொள்ளை அடிச்சிட்டாங்கன்னா, ஊழல் முறைகேடுன்னு பண்ணாங்கன்னா, அவங்க பெரிய அது என்ன சொல்கிறது, மிகப்பெரிய கௌரவமான மனிதர்கள். அவங்களாம் சீஃப் கெஸ்ட் மாதிரி போயிட்டு முதலமைச்சரை சந்தித்து ஒரு 3 கோடி கொடுக்குறாரு. அடித்தது எவ்வளோ? மக்களோட வரி பணத்தில் 4000 கோடிக்கு மேலே. இந்த விஷயத்தை நம்ம பேசி போட்டிருந்தோம். இப்போ கிடைக்கக்கூடிய தகவல், முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்துக்கு உடனடியாக ஒரு என்கொயரி வந்து பேசணும். எப்படி இந்த நபரை, இப்படியான நபரை கொண்டு வந்து இங்கே என்கிட்ட நிறுத்துனீங்க, என்ன காரணம், யார் என்ற விசாரணையெல்லாம் உடனே எனக்கு தகவல் வேணும் அப்படின்னு கேட்டது மட்டும் அல்லாமல், மின்வாரியத்துறையில் இது சம்பந்தமான கோப்புகள், வழக்கு, இதனுடைய நிலை தற்போது என்ன என்பது உள்பட எனக்கு முழுக்க முழுக்க என் இடத்துக்கு வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பதா தகவல். மின்வாரியத்தில் கொஞ்சம் தான் இருக்குது, மீதி எல்லாம் இதுதான் விஷயம். ஏன்னா அவர் கடந்த அதிமுக ஆட்சியில் தொடங்கி திமுக ஆட்சி வரைக்கும் அந்த அதிகார வட்டத்தோடு அவர் தொடர்பில் இருந்துட்டு இருந்தார்ல. அந்த அடிப்படையில் கோப்புகள் வந்து எங்கே இருக்குது என்னன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்று சிலது அப்படின்ற தகவலும் வந்திருக்குது. ஒரு பகுதியை வந்து கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் கேட்டது என்ன விஷயம் அப்படி கேட்டிருக்கிறாருன்னா, இந்த புகார் சம்பந்தமாக அரசுக்கு வர வேண்டிய, நமக்கு வர வேண்டிய தொகை மொத்தம் எவ்வளவு, இதில் எப்படியான ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது, யார் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அதிகாரிகள் தரப்பு யார் யார், இது ஒட்டுமொத்தக்குமான எனக்கு வரணும். இப்போ கோர்ட்டில் அதனுடைய நிலை என்ன, பணம் வசூல் பண்ணுங்கன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. கோர்ட்டில் ஒன்றும் வசூல் பண்ணலாம், அதான் சாமி நிலைமை. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் கோப்புகளை கொண்டுட்டு வர சொல்லியிருக்கிறதா தகவல். இப்படியான ஒரு விரைந்த ஒரு நடவடிக்கைக்கு உண்மையிலே ஒரு பாராட்ட சொல்லணும். இப்படியாக நிறைய வர வேண்டிய இந்த கொள்ளை அடித்து சுருட்டின பணத்தை, அது யாராக இருந்தாலும் எந்த குடும்பமாக இருந்தாலும் அடித்து கொண்டு வந்து நீங்கள் கஜானாவை கொண்டு வந்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு பாராட்டு, மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க விஜய் அவர்களை. அதை தான் நம்மளும் சொல்ல வரோம். இது ஜால்ரான்ற விஷயம்லாம் கிடையாது. இது வந்து அவசியமான ஒன்று. மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு அவர் பாட்டுன்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் சுற்றிட்டு இருப்பார். இங்கே வந்து முதலமைச்சர் கூடவே நின்றுட்டு வலம் வந்துக்கிட்டு இருப்பார். அந்த ஃபோட்டோ எடுத்து மாட்டி வச்சுட்டு இருப்பார். அப்புறம் குற்றவாளிக்கும் முதலமைச்சருக்கு என்ன தொடர்பு இருக்குன்ற கேள்வி வருமா இல்லையா வெளியில்? இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு தான் நம்ம பேசியிருந்தோம். அது உடனடியாக நடவடிக்கைக்கு உள்ளாகி இருக்கிறது. கோப்புகளை கேட்டிருக்கிறாங்க. அதிகாரிகள் தரப்பு யார் யார் இதில் புதுசாக வரப்போகிறாங்க அப்படின்றதுன்னு தெரியல. இது ஒரு துளி தான். இந்த நான் சொல்கிறது 4000 கோடி என்பது துளி தான். உண்மையிலே மிக பெரும் கொள்ளைகள் நடந்திருக்குது. நம்ம இன்றைக்கும் சுமக்க முடியாத அளவுக்கு மின் கட்டணத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். மிக பெரும் நட்டம் என்ற பேரில் அந்த ஒரு பக்கம் ஒரு ட்ராக் முழுக்க கொள்ளை நடந்திருக்கிறது. குறைந்த அளவில் வாங்க வேண்டிய மின்சாரத்தை அதிக தொகை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிற அந்த போக்கு நடந்திருக்கிறது. இது எல்லாம் அவர் கண்டுபிடித்து நடவடிக்கைக்கு உட்படுத்தாருன்னா பாதி பணம் அதிலே கஜானாவுக்கு வந்துடும். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விடயம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.